ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி அயில மீனை வச்சு அயில மீன் குழம்பும் அயில மீன் ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அயில மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு இடிகளில் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இதோட ஒரு 30 பல் பூண்டை தோல் நீக்கி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக தட்டிக்கிறேன். இதை தட்டி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இடிகளில் சேர்த்து லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தட்டினா போதும், ரொம்ப நல்லா நைஸாக தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம்னா 3, பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம் போதும், கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இதோட தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதோட அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். குழம்பு நல்லா கொதித்ததும் இதோட தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவு கெட்டியானதும் இதோட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனோட கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மீன் வெந்ததும் இதோட மல்லி இலை தூவி இறக்குன்னா சூப்பரான டேஸ்ட்டில் அயில மீன் குழம்பு ரெடி. இப்போது அயில மீனில் ஃப்ரை செய்கிறதுக்காக மீன் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதோட மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1/2 லெமனையும் புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் மேரினேஷனுக்காக விட்டுருவேன். நல்லா மேரினேஷன் ஆனதும் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதோட மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சா போதும். 10 மினிட்ஸில் மீன் சூப்பராக வெந்துடும். மீன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிட்டு, இப்போ மீதி இருக்கிற மீனையும் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
ஃப்ளேம் மீடியமில் வைக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா இந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பரான அயில மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.